வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இன்னைக்கு வந்து ஆர்ஆர்பி ஜேஇல ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு வந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இதில் ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். 2 motorists traveling in opposite direction meet at some point in between. After this, they take 9 and 16 hours to reach their respective destinations. What is the ratio of their speeds-னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 2 மோட்டார்ஸ் போகிறாங்க, ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸ். இப்படி ஒருத்தவங்க போகிறாங்க, இப்படி ஒருத்தவங்க போகிறாங்க. சம் பாயிண்ட் ஏதோ போகிற வழியில் ஏதோ ஒரு இடத்துல 2 பேரும் வந்து மீட் ஆகிக்கிறாங்க. ஓகேவா? அதுலேருந்து ஒருத்தவங்க போகிறதுக்கு 6 ஹவர்ஸும் இன்னொருத்தவங்க வந்து அவங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு 16 ஹவர்ஸும் 9 ஹவர்ஸ் அண்ட் 16 ஹவர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரேஷியோ ஆஃப் தேர் ஸ்பீட்ஸ்க்கு ஃபார்முலா என்னென்னா, இப்போ வந்து ஸ்பீட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு மோட்டரிஸ்டோட ஃபஸ்ட்டு ஸ்பீடு, அதாவது ஸ்பீட் 1 டிவைடட் பை ஸ்பீட் 2 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் 1 டைம் 2 டிவைடட் பை டைம் 1. ஓகேவா? இதான் இதோட ஃபார்முலா. அப்போது இங்கே என்ன சொல்லிருக்காங்க, T2 என்ன 16 டிவைடட் பை T1 என்ன 9. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் 16ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 4 டிவைடட் பை 9ஓட ஸ்கொயர் ரூட் 3. அப்போது 3:2 இது இந்த மாதிரி எழுதலாம், இல்லை 4:3ன்னு நம்ம ரைட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? A motorcyclist cover a distance of 192 km at a speed of 32 km per hour. A car starts from the same place as the motorcyclist 2.5 hours later but covers same distance 0.5 hours earlier அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த கார் அண்ட் த மோட்டார் சைக்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து 192 கிலோமீட்டர் வந்து போகிறாங்க. ஓகேவா? எவ்வளோ ஸ்பீடில் 32 km per hour. இதுலேருந்து நம்மளுக்கு டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? டைம் மோட்டார் சைக்கிள் வந்து கவர் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா, டைமுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 192, இதுவும் கிலோமீட்டர், இதுவும் கிலோமீட்டரில் தான் இருக்குது. நம்ம வந்து மீட்டர் per செகண்ட் எல்லாம் மாற்ற வேண்டியது இல்லை. டிவைடட் பை 32. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இப்போ இதை 4 டேபிளில் பண்ணிங்கன்னா 8 4s are 32, 4 4s are 16, ரிமைனிங் 3, 8 4s are 32. அதுக்கப்புறம் வந்து 8 1s are 8, 6 8s are 48. ஓகேவா? அப்போ 6 ஹவர்ஸ்ங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போ மோட்டார் சைக்கிளிஸ்ட் வந்து 192 கிலோமீட்டரை 6 ஹவர்ஸில் வந்து கவர் பண்ணுறாரு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சேம் பிளேஸ். காரும் சேம் பிளேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க 2.5 ஹவர்ஸ் லேட்டராக ஸ்டார்ட் ஆகி 0.5 ஹவர்ஸ் வந்து ஏர்லியராகவே முடிச்சுட்டு டிஸ்டன்ஸ் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து மோட்டார் சைக்கிளிஸ்ட்டுக்கும் சேம் தான், காருக்கும் வந்து எவ்வளோ தான் 192ன்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம டைம் கண்டுபிடிச்சிட்டா ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா மோட்டார் சைக்கிளிஸ்டோட ஸ்பீடு நம்மளுக்கு தெரியும். இப்போ காரோட ஸ்பீடு தெரிஞ்சாதான் நம்ம ரேஷியோ ஆஃப் த ஸ்பீடு போட முடியும். ஓகேவா? இப்போ இதோட டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கார் வந்து எவ்வளோ நேரத்தில் அந்த டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணுச்சு, அந்த டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மொத்தமாக என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மோட்டார் சைக்கிளிஸ்ட் வந்து 6 ஹவர்ஸில் கவர் பண்ணியிருக்காங்களா, அதில் கார் என்ன பண்ணியிருக்காங்க 2.5 ஹவர்ஸ் லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது மைனஸ் 2.5 ஹவர்ஸ் இவங்க போகிறதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோன்னா அப்போ அவங்க எவ்வளோ தூரம் போயிருப்பாங்க, எந்த டைமில் போயிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்குமா? இவ்வளோ லேட்டாக போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் 0.5 ஹவர்ஸ் வந்து முன்னாடியே போய்டுறாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா டோட்டல் டைமில் நம்மளுக்கு வந்து கார் வந்து எவ்வளோ டைமில் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணிட்டோன்னா இதை ஆட் பண்ணால் 3, 6ல் 3 போச்சுன்னா 3 ஹவர்ஸ். ஓகேவா? இப்போ காரோட டைம் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. இப்போ இதோட ஸ்பீடு வேணும். ஓகேவா? ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான் 192 டிவைடட் டைம் வந்து 3. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 6 3s are 18, ரிமைனிங் 1 4 3s are 12. அப்போது ஸ்பீடு வந்து 64 km per hour. ஓகேவா?
போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது இது வந்து எவ்வளோ, 64. எதோடது, ஃபஸ்ட்டு காரு, அதுக்கப்புறம் தான் மோட்டார் சைக்கிள். அப்போ காரோடது 64 டிவைடட் பை மோட்டார் சைக்கிளோட ஸ்பீடு இவங்களே கொடுத்துட்டாங்க 32. அப்போ என்ன கிடைக்கும், 2 டிவைடட் பை 1. இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், 2:1 அப்படின்னு கூட நம்ம ரைட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.